ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் டெரஸில் எப்படியெல்லாம் கேக்டஸ் வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் இருந்தால் வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு நான் வந்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அப்புன்டியா வெரைட்டிஸில் அப்புன்டியா டியூனா, அப்புறம் அப்புன்டியாவில் மோனோகேத்தியாவில் வேரிகேட்டட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்புன்டியாவில் மான்ஸ்ட்ரோசா ஜெயிண்ட்டு, அப்புன்டியா நார்மல் மோனோகேத்தியா இதெல்லாம் ஆல்ரெடி வச்சுட்டேன். இப்போ 5ஆவதாக வைக்கிறது வந்துட்டு அப்புன்டியாவில் ப்ரிக்லி பியரு, அதாவது நம்ம ஃப்ரூட் பியரிங் ப்ரிக்லி பியர் இருக்குல்ல, அது இப்போ ஒரு 5ஆவது பிளான்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 6ஆவது பிளான்ட் பார்த்திங்கன்னா அப்புன்டியா மான்ஸ்ட்ரோசாவில் மினியேச்சர் வெரைட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது ஜெயிண்ட் வெரைட்டி. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்திங்கன்னா இது ஆஸ்ட்ரோசிலிண்டர் அப்புன்டியான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஆஸ்ட்ரோசிலிண்டர் வெரைட்டி. அதில் இது நார்மல் க்ரீனு, இதுக்கு அப்புன்டியோடேனும் இன்னொரு பேர் இருக்குது. இது ட்ரையாங்கிள் கேக்டஸ் வெரைட்டிலே இது இந்த நாட்டு கல்லின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி கல்லி. இது திருஷ்டிக்கு வைக்கலாம். ஸோ இது மினியேச்சர் வெரைட்டியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது க்ரஸ்டட் வெரைட்டி. இந்த க்ரஸ்டட் வெரைட்டி பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஒயிட் லைன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த க்ரஸ்டட் வெரைட்டி பாருங்கள், இது ஒயிட் லைன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே க்ரீனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு தான் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டு கல், பழைய பலகை, இது ரெண்டத்தை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு கீழ் ரேக்கில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா லக்டே வெரைட்டிஸ் வைக்க போகிறேன். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா செக்குடு லக்டே. ஸோ லக்டேயில் நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் லிமிட்டடாக கொஞ்சம் பெரிய பாட்டில் இருக்கிறது மட்டும் இங்கே நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லக்டேலேயே சென்டரில் ஒயிட் லைன்ஸ் வரக்கூடியது. ஸோ இது இந்த ரோவில் செகண்ட் பிளான்ட்டு. தேர்டு பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் க்ரீனில் இருக்கக்கூடியது. இதுவும் இந்த நாட்டு கள்ளி மாதிரி வெரைட்டி தான். எப்படின்னா தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் சூப்பராக வளரும். இது பார்த்திங்க அப்படின்னா 4ஆவது வெரைட்டி நம்மளோட ஆஃப்ரிக்கன் மில்க் புஷ்ஷு. ஸோ 3ஆவது பிளான்ட் மாதிரியே தான், பட் லீஃப் இருக்கும். ஸோ பக்கத்தில் ஒயிட் கோஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜமாக்கரு கேக்டஸ். இது நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாட்டு பக்கம் இந்த மாதிரி நல்லா புஷ்ஷியாகவே இருக்குது. ஸோ ஜமாக்கருவில் ஒன்று வச்சுட்டேன். இது இந்த கேட்டைல் மாதிரி ஒரு வெரைட்டி. சொல்லப்போனால் இந்த கிராஃப்டிங் பேஸ் பிளான்ட் இருக்குது இல்லையா, அந்த பிளான்ட் மாதிரி வெரைட்டி தான். அதுலேயே இது கொஞ்சம் ஹேங்கிங் டைப் மாதிரி வரும். இதில் ஒன்று வச்சுருக்கேன். இது நமக்கு ஒரு எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் கொடுத்து லீஃப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹாட் சம்மரில் பிங்க் ஷேட் வரக்கூடியது. இதோட பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. சரி, ஓகே. இது பார்த்திங்கன்னா மேமலேரியா. அதில் எல்லோ ஃப்ளவர் கொடுக்கக்கூடியது. நல்ல ஒரு பெரிய பால் கேக்டஸை சுற்றி குட்டி பப்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டு இந்த பிளான்ட் ஈஃபோபியா திருக்கல்லிலேயே அந்த ஃபயர் ஸ்டிக் கேக்டஸ். ஸோ இப்போ பாருங்கள் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு. இன்னும் நிறைய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கொஞ்சம் லிமிட்டடாக தான் மேலே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஒரே நாளில் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வெரைட்டியில் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது ப்ரௌன் கேக்டஸ்ஸு. இதுலேயும் ஒரு நல்ல மெச்சூர்டு பிளான்ட்டாக இங்கே வச்சுருக்கேன்.